சின்ன பசங்கள்லாம் வந்து இந்த வீடியோலாம் பார்க்காதீங்கப்பா. எனக்கு சின்ன பசங்க சப்ஸ்கிரைபர்லாம் இருக்க மாட்டாங்கன்னு வைங்க. தாவேக்கான்றது வந்து தானாக வேவற கட்சி. வேறு யாரும் வேக வைக்க வேணாம், அவங்களே வெந்துருவாங்கன்னு வைங்க. DV, what's that? Vijay, Talabadi Vijay, South India. What? Talabadi Vijay. What the fuck is they saying? Talabadi. Chief Minister of India. என்னால் தானே ஏய், எப்பயுமே இப்போ சாகிறதுக்கு நம்ம பொறுப்பேற்றக்கூடாது. அவன் நல்லா இருக்கணும்னு பண்ணோம், இப்படி ஆகிப்போச்சு. நம்ம நினச்சோமா? ஆனால் ஊரே காரி துப்புறதுன்னா இதாங்க. என்னத்த சொல்கிறது, 20 லட்ச ரூபா கொடுத்தாரு, அதுக்கு காரி துப்பினுக்கிறாங்க. அதுக்கு வந்து அதை வாங்கிட்டு ஒரு அம்மா பேசின பேச்சு, என் பையன் போயிட்டு போகிறேன், அவன் போகிறேன்னா போயிட்டு போயிடுறேன், நான் எனக்கு விஜயை பார்த்தப்போ அடங்கம்மாளன்ற மாதிரி. என்னத்த சொல்கிறதுங்க, அசிங்கமான வார்த்தை பேசக்கூடாதுன்னு நினைக்கிறேன். ஆனால் வந்து என்ன சொல்கிறது, ஆகி போகுது. சின்ன பசங்கள்லாம் வந்து இந்த வீடியோலாம் பார்க்காதீங்கப்பா. எனக்கு சின்ன பசங்க சப்ஸ்கிரைபர்லாம் இருக்க மாட்டாங்கன்னு வைங்க. ஆனால் இந்த ஐஷோ ஸ்பீட் இவர் உடைய இந்த வீடியோ அவர் கார்லேருந்து எடுக்கப்பட்ட வீடியோ தான் இது. அதை தான் வந்து நம்ம நோட் பண்ணோம். இதில் ஏதோ உள்நாட்டு சதி இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஆனால் அரசியல் இதெல்லாம் சாதாரணமாப்பா அப்படின்னு தாங்க சொல்ல தோணுது. இந்த பிளானிங்கை பண்ணதே விஜய் தான் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். அவர் ஐஷோ ஸ்பீடுடைய கார்லேருந்து இந்த வீடியோ எடுத்து வெளியில் அப்லோட் ஆகணுன்னா சாதாரண விஷயம் கிடையாது. அப்போ வந்து என்னுடைய டவுட் என்னென்னா, இது வந்து பண்ணதே நம்ம அண்ணன் விஜய் தான் அப்படின்னு தான் நினைக்கிறேன். நம்ம அண்ணன் இல்லை, அவன் ஒரு வெண்ணன். அவன் நிறைய பேருக்கு அண்ணன் இல்லை, அவங்களுக்கு இருந்துட்டு போகிறாரு. நிறைய பேருடைய அண்ணன் விஜய் அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா இந்த வீடியோ வந்து வெளியிலேருந்து ரெக்கார்ட் பண்ணப்படலை, இந்த வீடியோ வந்து உள்ளேருந்து ரெக்கார்ட் பண்ணிக்கிறாங்க. இப்போ வந்து விஜயை போட்டு ட்ரோலின்னுக்கிறாங்க வந்து சீஃப் மினிஸ்டர் ஆஃப் இந்தியான்னு. சீஃப் மினிஸ்டர் ஆஃப் இந்தியான்றது நம்மளுடைய ஒரு அகராதியில் வந்து தப்பாக இருக்கலாம். ஆனால் சீஃப் மினிஸ்டர், ஒன் ஆஃப் த சீஃப் மினிஸ்டர் ஃப்ரம் இந்தியா அப்படின்லாம் சொல்ல முடியாதுல்ல. அதனால் அவனுங்க வந்து அந்த பைக் ஓட்டுறதுக்கு இடையில அப்படி சொல்லிட்டானுங்க. அதனால் வந்து நான் வந்து இப்போ விஜய்க்கு சப்போர்ட் பண்ணுறேன் அப்படின்னு நினைக்காதீங்க. நான் பேசுகிறத கேட்டுட்டு இந்த நாதாரிக்கு நான் சப்போர்ட்லாம் பண்ணல, டிவிக்கேவுக்கும் சப்போர்ட் பண்ணல. 20 லட்சம் கொடுத்து இந்த சாவில் வந்து பொலிட்டிக்ஸ் பண்ணுறான் பாருங்கள். இதுக்கு முன்னாடி இவனுடைய ஆளுங்க நிறைய பேர் இறந்துருக்காங்க. இந்த மாதிரி கூட்ட நெரிசலில் வண்டி ஓட்டி உழறது அது இது வந்து மீடியா அட்டென்ஷன்லாம் வந்துச்சு. அப்போ சிபிஐ அது இதுன்னெலாம் ஆகிப்போச்சு. இவருடைய ஆளுங்களே உள்ளே போவாங்கன்ற அந்த ஒரு பட்சத்தில் இவர் வந்து இப்படி ஒரு ஷோ காமிச்சிட்டாரு. இதே வந்து டிஎம்கே வந்து ஒரு 10 லட்ச ரூபா கொடுக்கும்போது அதுக்கு எதிராக அதை வந்து அப்படி டம்மி பண்ணுற மாதிரி இவர் ஒரு 20 லட்ச ரூபா. இதெல்லாம் வந்து ஒரு தப்பான எக்ஸாம்பிள் தான் செட் பண்ணுது அப்படின்னு தாங்க என்னுடைய ஒப்பீனியனு. ஒன்றுத்துக்கும் பிரயோஜனம் இல்லாதவனை வந்து நீ விஜயுடைய மாநாட்டுக்கு அனுப்புடா. விஜயுடைய மாநாட்டுக்கு போகிறவனுங்க முக்கால்வாசி பேர் அப்படி தான் வைங்க. அவனுங்க வந்து இதில் சேர்ந்து இதுலேருந்து அரசியல் லாபம் எடுக்கலான்னு யோசிக்கிறவனுங்க. இனிமேல் நம்ம தான் அப்படின்றானுங்க பார்த்தீங்களா. அந்த டயலாக் தான் வந்து எனக்கு இவங்களை பார்க்கும்போது, இவங்களை பற்றி யோசிக்கும் போதே எனக்கு வர ஒரு ஞாபகமே அந்த டைலாக் தான். அப்படி சொல்லணுன்னா எவ்வளோ ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன், எவ்வளோ ஒரு டிப்ரெஷன், எவ்வளோ ஒரு சப்ரெஷனில் இவனுங்க வாழ்ந்துருக்கானுங்க பாருங்கள். எப்படியோ ஐஷோ ஸ்பீடை வச்சு ஒரு மார்க்கெட்டிங் பண்ண